கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி. ஒரு பக்கம் நீட் ரத்தாயிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்துட்டு இதற்கான சிபிஐ விசாரணை அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, கட்டணம் இல்லாம நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இது மாணவர்கள் அவங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும்? இந்த மாதிரியான விவகாரங்களா சற்று ஆறுதல் கொடுக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இல்ல, இது டோட்டல் கவர்னன்ஸ் ஃபெயிலியர். சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் எஸ்பெஷலி ஒரு தேர்வு அப்படிங்கறத இந்தியா முழுவதும் நமக்கு சரியா பண்ண தெரியலங்கிறது ஒரு வருஷம் கிடையாது. நீட்ல ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காப்பிங் பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேச மாட்டோம். அடுத்த நீட் வரும்போது இதுவும் திருப்பி நடக்குது. இது ஒரு சைக்கிளிக்கா ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இதுல குழந்தைங்க எத்தனையோ குழந்தைங்க, கிராமத்து பிள்ளைங்க, படிச்சாதான் வாழ்க்கை, மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க அந்த தேர்வு ரத்துன்னு சொல்றதுன்னு அது ஏற்புடையதில்லை. ஏன்னா இப்ப ஒரு இந்தியா முழுவதும் டாக்டர் மால்கம் ஆதிசேஷிய பழைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா முழுவதும் ஒரே லா அண்ட் ஆர்டர் கொண்டு வாங்க, அப்புறமேட்டு ஒரே எக்ஸாம் கொண்டு வாங்கன்னாரு. ஏன்னா இப்ப நீங்க பீகார், யூபியில காப்பி அடிக்க விட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாகா பார்டர் டெரரிஸ்ட் மாதிரி பிள்ளைங்களை செக் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு குழந்தைங்க ஒரு 17 வயசு குழந்தை எக்ஸாம் எழுத வர்றது பயமுறுத்துறதுக்கு பதிலா அந்த ஹால்ல 4 இன்விஜிலேட்டர் போட்டு போகலாம். யாராவது திரும்பினா கூட நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். இது யாரோ ஒரு 5 பேர் தப்பு பண்றதுக்கு நான் இருக்கிற 5 லட்சம் பேர், 15 லட்சம், 20 லட்சம் நான் கண்டிப்பேங்கிறது ஏற்புடையதில்லை. அது நமக்கு ஒரு பிளானிங் இல்லை. நீட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது பினான்சியல் இதுங்கிறதுனால இந்த கேம் எப்பவுமே தொடர்ந்துட்டு இருக்கும். அதான் நான் கூட சொல்வேன், எல்லாரும் சினிமாக்காரங்க கூட சினிமா தான் எடுத்து ஏமாந்து முடிச்சிட்டாங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்றது இல்லை. ஆனா இந்த பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் என்ன அப்படின்னா, இது குழந்தைங்களோட எதிர்காலம் இந்த குடும்பங்கள் எத்தனையோ இது பண்ணி அந்த குழந்தைங்க எத்தனையோ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த குடும்பங்கள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க ஈவன் ஒரு நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட பிள்ளைங்களால அந்த அமௌண்ட் வாங்க முடியறதில்ல. அதாவது அப்ளிகேஷன் போட கூட காசு இல்லை. அப்படி டிராவலிங் டிஸ்டன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு சென்டர் அக்சஸ் கூட கிடையாது. அந்த அவங்க போய் அந்த குழந்தைங்க அந்த இடத்துல போய் அக்சஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு எதிர்கால சந்ததியினரை நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் எஜுகேஷன் நான் செலெக்ஷன் ப்ராசஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ற மாதிரி கொண்டு வரக்கூட முடியல அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆனரபிள் மினிஸ்டர் அவர்கள் அந்த போஸ்டை ரிசைன் பண்ணணும். அண்ட் இதுல நம்ம இவ்வளவு பேசி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியலன்னா, இதை முதல்ல மாதிரியே அந்தந்த மாநிலங்கள் அவங்கவுங்க அந்த தேர்வுகளை கண்டக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறணும். அப்படின்னா 85% குழந்தைங்க அஃபெக்ட் ஆகாது. அந்தந்த ஸ்டேட்ல இருக்க பிள்ளைங்களுக்கு சீட் கிடைச்சிடும். அந்த 15% ஆல் இண்டியா கூட மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். அது இருந்தா பரவாயில்ல. பட் இது மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் இந்தியா முழுவதும் ஒரே எக்ஸாம் ஒரே இது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இனிமே முறைகேடு நடக்காதுங்கிறது ஒவ்வொரு வருஷம் தான் ஆனரபிள் மினிஸ்டர் திருப்பி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது குழந்தைங்க பாவம், குழந்தைங்களோட பெற்றோர்கள் பாவம். எண்ணற்ற குடும்பங்கள் படிச்சு முடிச்சு இந்த குழந்தைங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. மருத்துவத்துறை மேல பிள்ளைங்க வரக்கூடிய ஆர்வத்தையே நம்ம குறைக்கிறோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு குவாலிட்டி மேன் பவர் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நல்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தா அந்த குழந்தைங்க அடுத்த லெவல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா இது டோட்டல் கவர்னன்ஸ் ஃபெயிலியர். என்னால ஒரு கவர்மெண்டால ஒரு எக்ஸாமை கூட கண்டக்ட் பண்ண முடியலன்னா இதை விட நம்ம என்னத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப எங்கெல்லாம் மணிகள் அதிகமா, பணங்கள் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களோட எதிர்கால இந்தியாவோட நாட்டின் வளர்ச்சியே வெளிநாடுகளுக்கு இந்தியா மேல உள்ள ஒரு மதிப்பும் மரியாதையும் தேர்வுகள் மேல உள்ள ஒரு இதுவும் வெளிநாடுகள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதுல நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிறது ஒரு உண்மையான கருத்து. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.